கல்வியை இழந்துவிட்டால் மானம் போகும், மரியாதை போகும், சுயமரியாதை இழக்கப்படுவோம். இந்த நாட்டிலே வாழ்வதற்கே வழி இல்லாமல் அடித்து விரட்டப்படுவோம். மளிகை கடை வைப்பதற்கு முஸ்லிம்களில் ஆள் இருக்கிறார்கள், பரோட்டா மாஸ்டருக்கு முஸ்லிம்களில் ஆள் இருக்கிறார்கள். ஆனால் நம்மை போன்ற இளைஞர்கள் தான் அரசு துறையில் இருக்க வேண்டும். இறைவனை நம்பாதவர்களுக்கெல்லாம் ஞானம் இருக்கிறது, இறை மறுப்பாளர்களுக்கெல்லாம் ஞானம் இருக்கிறது. அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுகிற நமக்கு அந்த ஞானத்தை தராமல் அல்லாஹ் விட்டு விடுவானா? உறுதியாய் இருந்தால் கண்டிப்பாய் அல்லாஹ் கொடுப்பான். இறைவா, யார் யாருக்கெல்லாமோ ஞானம் கொடுக்கிற இறைவா, எனக்கு கணிதத்திலே ஞானம் கொடு, அறிவியலிலே ஞானம் கொடு என்று அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்துவிட்டு நம்முடைய படிப்புகளை நாம் தொடர ஆரம்பித்தால் கல்வியிலே பின்தங்கி இருக்கிற இஸ்லாமிய சமுதாயம் நிச்சயமாய் அவர்கள் ஓங்கி உயர்வார்கள். நம்மை யாரும் தீவிரவாதிகள் என்றோ பயங்கரவாதிகள் என்றோ சொத்துக்களை அபகரித்து நம் பொருட்களை எடுத்து செல்கிற நிலைக்கோ நம்மை ஏளனப்படுத்தி அவமானப்படுத்துகிற ஒரு நிலைக்கோ நாம் தள்ளப்பட மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். நம்மை அடித்து விரட்ட நினைப்பவர்களுக்கு, நம் மார்க்கத்தை ஒழிக்க நினைப்பவர்களுக்கு, இஸ்லாமியர்களை நசுக்க நினைப்பவர்களுக்கு நம்முடைய சிறந்த கல்வியால் நாம் பதிலடி கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, சகோதர சகோதரிகள, இந்த நல்ல தருணத்தில் கல்வியை இழந்துவிட்டால் இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு கை செய்தப்படுவார்கள் என்பது குறித்தான சில முக்கியமான தகவல்களை மட்டும் உங்களிடத்தில் பதிய வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறோம். இஸ்லாமியர்களை பொறுத்தவரைக்கும் உலகத்திற்கு கல்வியை போதித்த ஒரு மகத்துவம் நிறைந்தவர்கள் முஸ்லிம்கள். இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான மார்க்கத்தில் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் இஸ்லாமியர்கள்தான் உலக மாந்தர்களுக்கு கல்வியின் நுண்ணறிவுகளை எல்லாம், பல்வேறு ஆய்வுகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? படைத்த இறைவன் தான். திருக்குர்ஆனில் பொருளாதாரத்தை அதிகமாய் கேட்காதே என்று அல்லாஹ் கண்டிக்கிறார். செல்வத்தில் அதிகமாய் மோகம் கொள்ளாதே என்று இறைவன் கண்டிக்கிறார். உலக மோகத்தில் அதிகமாய் திளைக்காதே என்றும் கண்டிக்கிறான். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை அதிகமாய் கேள் என்று இறைவன் வலியுறுத்தி கட்டாயப்படுத்துகிறார். பொருளாதாரத்தை அதிகம் கேட்காதே, செல்வ வளம், உலக மோகம் இவைகளின் பால் அதிகமாய் உன் கவனத்தை திசை திருப்பாதே என்று சொல்லுகிற இறைவன் சிறுவனாயிருந்தாலும் பெரியவர்களாயிருந்தாலும் நாளை மரணமடைய போகிற வயதான பருவத்தில் இருந்தாலும் நீ அதிகமாய் கேட்க வேண்டும். வகுர் ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்து. இதை இறைவன் கண்டிப்பாய் கேட்க சொல்லுகிறார். கல்வி ஞானம் அதிகரிக்கப்பட இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று இறைவன் வலியுறுத்துகிறார். பொதுவாக ஒரு காரியத்தை நாம் செய்ய போவதாக இருந்தால் இறை உதவி என்பது கட்டாயம் தேவைப்படும். இறைவனின் உதவி இல்லாவிட்டாலா, இறைவனிடத்தில் நாம் கேட்க தவறிவிட்டாலா நம் சமூகம் அதல பாதாள நிலைக்கு தள்ளப்படும் என்பது நிதர்சனமான உண்மையாய் நாம் பார்க்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், உலகத்தின் ஆட்சியாளர்களாக திகழ்ந்தவர்கள் முஸ்லிம்கள், மருத்துவ நிபுணர்களாக திகழ்ந்தவர்கள் முஸ்லிம்கள். எத்தனையோ இமாம்களின் பெயர்களை நாம் கேள்விப்படுகிறோம். நமக்கெல்லாம் தெரிந்த சஹீஹ் புகாரி புத்தகம், முஸ்லிம் புத்தகம், இது போன்று ஏராளமான இமாம்கள் கூட
மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு, ஹதீதுகளை பதிவு செய்வதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் மருத்துவத்துறைக்கு, உலகம் சார்ந்த அந்த விஞ்ஞானம் நிறைந்த காரியத்திற்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை பார்க்கிறார். இன்னும் ஒருபடி மேலாய் சொல்வதாக இருந்தால், உலகத்திற்கே கல்வியை கற்றுக் கொடுத்த சமுதாயம் இன்றைக்கு மற்றவர்களிடத்தில் கையேந்தி பிச்சை எடுக்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். பொதுவாகவே இஸ்லாமியர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தவர்கள் மார்க்கத்தை சரியாக புரியாததன் விளைவு இந்த ஹராம் என்கிற தடுக்கப்பட்ட ஃபத்துவாவை எல்லாவற்றிற்கும் பொருத்தினார்கள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் 1495ஆம் ஆண்டு பொதுவாகவே ஆரம்ப காலகட்டங்களிலிருந்து எந்த ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தாலும் எழுத்தின் மூலமாகத்தான் சொல்ல வேண்டும். கையெழுத்து பிரதி குர்ஆன் இறைவனிடமிருந்து வஹியாய் அருளப்பட்ட பொழுது எழுதத்தான் செய்தார்கள். நபிகளாருடைய வார்த்தைகள், ஹதீதுகள் எழுதப்பட்டது. ஒரு காரியம், தகவலை மற்றவர்களுக்கு பரப்புவதாக இருந்தால் எழுத்தின் மூலமாகத்தான் பரப்ப முடியும், பரப்ப செய்தார்கள். ஜெர்மனை சார்ந்த கூடன்பர்க் என்பவர், அவர் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறார். 1495ஆம் ஆண்டு எழுத்து பிரதி என்பது மக்களிடத்தில் விரைவாக சென்றடையவில்லை, வேற ஏதாவது மாற்று காரியத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று கண்டுபிடிக்கிறார். அவர் கண்டுபிடித்த அரிய வகை கண்டுபிடிப்பு தான் பிரிண்டிங் டெக்னாலஜி, அச்சுப்பிரதி. அச்சுப்பிரதிகளை எடுத்து உலகளாவிய அளவில் ஒரு பெரும் புரட்சியை மேற்கொள்கிறார் கூடன்பர்க். 1495ஆம் ஆண்டு பிரிண்டிங் டெக்னாலஜியை உருவாக்குகிறார். இப்போ இஸ்லாமியர்கள் நம்ம கல்வியில எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம், பின்தங்கி இருப்பதற்கான காரண காரியங்கள் என்ன என்பதற்கான சான்று. இப்போ இஸ்லாமியர்களின் மதகுருமார்கள், ஓதி படித்த ஆலிம்கள், அவங்க ஒரு அறிவிப்பு ஒன்றை அறிவிக்கிறார்கள். இந்த கூடன்பர்க் என்பவர் ஜெர்மனியிலே உருவாக்கிய இந்த பிரிண்டிங் டெக்னாலஜி இஸ்லாமிய மார்க்கத்திற்கு, இறைவனின் வார்த்தைக்கு எதிராக இருக்கிறது. என்ன எதிராக இருக்கிறது? அப்ப அவரு அந்த மத குருமார்கள் எல்லாம் ஆலோசித்து விளக்குகிறார்கள். பிரிண்ட் அடிக்கப்பட்டதற்கு பிறகு ஆரம்பத்தில் அந்த மையை அழிக்க வேண்டுமானால் அதற்கு ஏதாவது ஒரு உயிரினங்களுடைய தோலை தான் பயன்படுத்த வேண்டும். பிரிண்ட் அச்சடிக்கப்படும், அந்த கட்டையிலையோ அல்லது அந்த பொருளையோ இருக்கிற அச்சடிக்கப்பட்ட மையை அகற்ற வேண்டுமானால் அதற்கு ஏதாவது ஒரு உயிரினங்களுடைய தோலை வச்சு தான் அழிக்க முடியும், அகற்ற முடியும். மேலை நாட்டவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்குரிய உயிரினமா எதை உண்டு வந்தார்கள்? பன்றியினுடைய இறைச்சி. வெளிநாட்டை சார்ந்தவர்கள், ஆங்கிலேயர்கள், அவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்குரிய உணவாய் பன்றியின் இறைச்சியை உண்டார்கள். அவங்க என்ன பண்றாங்க? எதை வச்சு அழிச்சாலும் அழியும் தான். ஆனா அவன் சமுதாயத்தில், அவன் சூழல்ல பன்றி இருக்கிறதுனால அந்த தோலை எடுத்து அந்த மைகளை அழித்தான். உடனே இங்கே ஃபத்துவா கொடுத்தார்கள். ஃபத்துவா என்றால் மார்க்க தீர்ப்பு என்று பொருள். பன்றி தோலை வைத்து அந்த மைகள் அழிக்கப்படுகிற காரணத்தினால் பிரிண்டிங்கை நாம் பயன்படுத்தக்கூடாது என்று மார்க்கத்திற்கு முரணான ஒரு ஃபத்துவாவை கொடுக்கிறாங்க. இதனால எவ்வளவு தூரம் பின்னடைவு தெரியுமா? இந்த ஃபத்துவா, இந்த மார்க்க தீர்ப்பு இது சரியானதல்ல, இது தவறானது என்று மீளாய்வு செய்து மறு அறிவிப்பு அறிவிப்பதற்கு சுமார் 275 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதுக்கு முன்னாடி அவன் எங்கேயோ வளர்ந்து போயிட்டானே. நாகப்பட்டினத்தில் இருக்கிற, திட்டச்சேரி அருகில் இருக்கிற அந்த நாகூர், காரைக்கால், பாண்டிச்சேரி பகுதிகளில் எல்லாம்
அந்த கிறிஸ்தவர்கள் அதிகமாய் அவர்கள் பிரெஞ்சு பகுதியில் இருந்து வருவார்கள். நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாகப்பட்டினத்தில் பிரிண்டிங்க கையில கொண்டு வந்து பைபிளை அவர்களின் இறைவேதமாய் எதை கருதுகிறார்களோ அந்த பைபிளை அச்சடிச்சு கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அதுவரைக்கும் தமிழகத்தில் தமிழ் குரான் பிரதி கிடையவே கிடையாது. உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுகிறார். மார்க்க விஷயத்தில் எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதில் சரியா இருக்க வேண்டும். சம்பந்தமே இல்லாத ஒன்றை கொண்டு வந்து அத பன்றி தோலை வைத்து அழிக்காவிட்டாலும் வேற ஏதாவது கருவியை வச்சு அழிஞ்சாலும் அது போயிருந்தான். ஆரம்பத்தில் இந்த விழிப்புணர்வு இல்லை. எதற்கெடுத்தாலும் ஹராம் ஃபத்துவா கொடுத்ததனுடைய விளைவு 275 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்லாமிய சமூகம் ஓகே இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ரொம்ப உச்சபட்ச விளைவு என்ன தெரியுமா? தமிழகத்திலே தமிழ் மொழிபெயர்ப்பு குரான் வந்து 80 ஆண்டுகள் தான் ஆகிறது. ஆரம்பத்திலே தமிழிலே ஒரு குரானை மொழிபெயர்க்கிறார் ஒரு மிகப்பெரிய ஆலிம். அவருக்கு காஃபிர் ஃபத்துவா கொடுக்கப்பட்டது. தமிழிலே மொழிபெயர்க்கலாமா? இப்படியெல்லாம் ஒன்றை சொல்லி சொல்லி எது இல்லையோ எது மார்க்கத்தில் சொல்லப்படவில்லையோ அவற்றையெல்லாம் புகுத்தியதன் விளைவு கல்வியில இஸ்லாமிய சமூகம் மிக தூரம் பின்தங்கி போய்விட்டதை பார்க்கிறார். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், யாருடைய கையிலே அறிவு மிகைத்திருந்ததா அந்த அறிவுகள் எல்லாம் கைமாறி போய்விட்டது. யார் அதிகாரத்தில் இருந்தார்களோ அந்த அதிகாரங்கள் எல்லாம் இப்பொழுது யார் கைவசமோ இருப்பதை பார்க்கிறார். நீங்கள் பிராமண சமுதாய மக்களை பார்க்கலாம். அவர்களிடத்திலே இருக்கிற மூட நம்பிக்கை, அவர்கள் ஏற்றத்தாழ்வு பார்க்கிறார்கள் என்று பல்வேறு குறைகள் இருந்தாலும் அவர்கள் என்றைக்காவது இது மாதிரி ஒரு கல்வி கருத்தரங்கம் என்று அவர்களுடைய சமுதாயத்தாரை அழைத்து நடத்தியதுண்டா? அப்படியெல்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 8வது படிக்கிற ஒரு பார்ப்பன பிராமண சமுதாயத்தை சார்ந்த ஒரு மாணவனை அழைச்சி கேட்டாலும் அவன் 10 வருடத்திற்கு ஒரு பிளான் வைத்திருப்பான், திட்டம் வைத்திருப்பான். நான் 10th முடித்து விட்டு +1 இந்த குரூப் எடுக்க போகிறேன், +2 முடிச்சுட்டு இங்க போறேன்னு ஃபைனலா அமெரிக்காவில் இருக்கிற அல்லது வேற பகுதியில் இருக்கிற சிகாகோ வரைக்கும் அவனுடைய திட்டம் இருக்கும். கல்வி கருத்தரங்கம், கல்வி விழிப்புணர்வு என்று அவர்கள் சமுதாயத்திற்கு அவர்கள் நடத்தியதாய் உலக வரலாற்றிலேயே கிடையாது. ஆனால் கல்வியை கற்றுக் கொடுத்தது இஸ்லாமிய சமுதாயம் தான். நாம் அதல பாதாளத்தில் மூழ்கி இருப்பதை பார்க்கிறோம். என்ன காரணம்? ஒரு 3 முக்கியமான காரணம். ஒன்று, மாற்றங்களை உள்வாங்கிக் கொள்ளாததன் விளைவு. உலகத்தில் என்ன மாற்றம் நடக்கிறதா அந்த மாற்றங்களை எல்லாம் புரிந்து கொள்ளாத தருணத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன மாற்றமோ அதற்கு தகுந்தாறு போன்று நம்மை நாமே மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, அடுத்த 50 ஆண்டுகளில் உலகில் என்ன நிகழுமோ, எப்படியெல்லாம் அப்டேஷன் ஆகுமோ, எதுவெல்லாம் வளர்ச்சி அடையுமோ அந்த வளர்ச்சிக்கு தகுந்தார் போன்று நம்முடைய தலைமுறையை நாம் மாற்றாததன் விளைவு. ஆரம்பத்தில் எப்படி என் குடும்பம் இருக்கிறதோ அதே குடும்ப தொழிலை தான் நான் தொடர்வேன், என்னை நானே மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று இருந்தால் அதனுடைய விளைவும் கூட பயங்கரமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். மூன்றாவது, இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மறுமை மீதான ஒரு நம்பிக்கை உண்டு, இறைவனின் மீதான அழுத்தமான ஒரு தவக்கல், ஒரு சார்ந்திருத்தல் உண்டு. காலப்போக்கில அந்த மறுமை மீதான அச்சமும் இறைவனின் மீதான அச்சமும் குறைந்து கொண்டே வருகிற காரணத்தினால் இறை உதவியை விட்டு தூரமாக்கப்படுகிற ஒரு அவல நிலையை பார்க்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், உலக அளவில் சுமார் 2 கோடிக்கும் குறைவான நபர்கள் தான் யூதர்கள். அவர்களின் திட்டமிடுதலை நீங்கள் பாருங்கள். ஒரு இஸ்லாமியன் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு திட்டம் இருக்க வேண்டும். யார் யாரோ உலகத்தில்
எப்படி எல்லாமோ வளர்ந்து நிற்கிற பொழுது ஒரு முஸ்லிமாக இருக்கிற எனக்கு ஒரு திட்டம் இல்லாவிட்டால், ஒரு பிளானிங் இல்லாவிட்டால் நாம் தோற்று போவோம். நபிகளார் இதற்கு அற்புதமான முன்மாதிரி. நீங்கள் பார்க்கலாம், யூதர்கள் உலக அளவில் வெறுக்கப்படுகிற, மக்களால் கணிசமாய் வெறுக்கப்படுகிற ஒரு கூட்டத்தார் யூதர்கள். இறைவனும் அவர்களை சபிக்கிறார். சுமார் உலக அளவிலேயே 2 கோடிக்கும் குறைவான நபர்கள் தான் இருப்பார்கள். அல்ல, இஸ்ரேல் நாட்டில் அதிகபட்சமா ஒரு 1 சில்லற கோடி நபர்கள் இருப்பார்கள். ஒட்டுமொத்த உலகத்தில் பேலன்ஸ் 1 கோடி பேர் இருப்பாங்க. உலகத்தையே தன் கைவசம் வைத்திருக்கிற ஒரு அசாத்திய திறமை கொண்டவர்களாய் அவர்கள் திகழ்கிறார்கள். ஆச்சரியமா இருக்கும். இஸ்ரேலிலே அல்லது யூதர்கள் வாழுகிற பகுதியில் ஒரு பெண் கர்ப்பமாகிவிட்டால் அவர்களுக்கென்று ஒரு சிலபஸ் ஒன்றை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர் சந்திரசேகர் என்று சொல்லப்படுகிற பன்மொழி வித்தகர் யூதர்களுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகள் குறித்து ஒரு மிகப்பெரிய புத்தகம் எழுதியிருக்கிறார். இஸ்ரேலுக்கு சென்று யூதர்களை எல்லாம் சந்தித்து அவர் அனுபவித்த காரியங்களை எழுதியிருக்கிறார். அதிலே சொல்லப்படுகிற ஒரு நம்பத்தகுந்தமான ஆதாரபூர்வமான தகவலை பார்க்கிறோம். ஒரு பெண் வயிற்றிலே கரு உண்டாகிவிட்டால் கண்ணாடிக்கு முன்னால் நின்று தினசரி அவள் சொல்லிக் கொள்வாளாம், நான் உலகத்தை ஆளுகிற ஒரு ஆண்மகனை பெற்றெடுக்க போகிறேன், ஒரு வாரிசை பெற்றெடுக்க போகிறேன். எப்படி சைக்காலஜிக்கலா உள்ளே புகுத்துகிறார்கள் என்று பாருங்கள். இதை தினசரி கண்ணாடிக்கு முன்னாடி நின்று சொல்லணும். அதே மாதிரி பிரெக்னன்சி சிலபஸ் என்று அந்த மதகுருமார்களால் யூத ஆலயம் ஒன்று இருக்கும். நமக்கு பள்ளிவாசல் இருக்கிற மாதிரி அவர்கள் வணங்கி வழிபடுகிற யூத ஆலயங்கள் இருக்கும். அங்கே ஒரு புத்தகத்தை கொடுத்து விடுவார்கள். பிரெக்னன்சி சிலபஸ், எதை சாப்பிடணும், பாதாம் பருப்பு எத்தனை பீஸ் சாப்பிடணும் ஒரு நாளைக்கு, பிஸ்தா எவ்வளவு சாப்பிடணும், மீன் வாரத்தில் எந்த கிழமை சாப்பிடணும், மீன்ல சில மீனுடைய தலையை தான் சாப்பிடணும், சில மீன் தலையை சாப்பிடக்கூடாது, அது கூட அந்த புக்கில் வந்துடும். எந்த மீன் தலையை சாப்பிடணும், எந்த மீன் தலையை சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் கறி சாப்பிடுவதாக இருந்தால் அதனுடைய பகுதிகளை எந்த பீஸை சாப்பிடணும், பிரெக்னன்சி சிலபஸ் என்று கொடுக்கப்பட்டு சிறு வயதில் இருந்தே இன்னும் கூடுதலாய் அதிலே எழுதுகிறார்கள். ஒரு 6 மாசம் 7 மாசம் குழந்தை கருவில இருக்கிற பொழுது கணவனும் மனைவியும் எதை பற்றி பேச வேண்டும் என்று அந்த புத்தகத்தில் இருக்கிறது. கணிதத்திலேயே, மேத்ஸ்லயே, மேத்தமெட்டிக்ஸ்ல எது ரொம்ப டஃப்பா இருக்குமோ, எது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குமோ அந்த சம்மு சம்பந்தமா தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிக்குவாங்களாம். ஏன்னா அவங்க நம்புறாங்க, என் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு நான் பேசுறதெல்லாம் கேட்கும், என்னுடைய நரம்பு வழியா, என்னுடைய உணர்வுகள் வழியா குழந்தைக்குள்ள போகும். மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கிற சம்ம எடுத்து பேசிக்கொள்வார்களா. வெளியே வருகிற பொழுது அவன் அறிவாளியாய் வெளியே வர வேண்டும் என்கிற அளவிற்கு ஒரு யூதர்களுடைய திட்டங்களை பார்க்கிறோம். இப்போ நம்ம பசங்கள்லாம் பப்ஜி கேம் விளையாடுறோம், ஃப்ரீ ஃபயர் விளையாடுறோம், அல்லது ஒரு 5-6 பேர் சேர்ந்தா கேம்களிலேயே மூழ்கி கிடக்கிறோம். அவன் கண்டிப்பாய் தடையே வைத்திருக்கிறார். விளையாட்டு கேம்களையோ ஆண்ட்ராய்டு போன்களையோ ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் பிள்ளைகளுக்கு காட்டவே கூடாது. பிறந்தது முதல் அவர்களுக்கு புத்தக பாடம் தான். எவ்வளவு தூரம் வளர்ந்து நிற்கிறான் என்று பாருங்கள். உலகத்தையே தன் கைவசம் வைத்திருக்கிற யூதர்கள், அவன் சொல் கேட்டு உலகமே ஆட்டி படைக்கப்படுகிற சூழலை பார்க்கிறான். நாமே அவன் பேச்சு கேட்டு தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். உலகத்திற்கு இஸ்லாமிய கல்வியை போதித்த நம்முடைய சமுதாயம் இறைவன் கல்வியை கற்றுக் கொடுத்ததற்கு பிறகுதான் உலகமே கல்வி குறித்து விழிப்புணர்வு அடையப்பட்டிருக்கிற
ஒரு சொந்தக்கார சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் யூதர்களின் பொருட்களுக்கு அடிக்ஷன் ஆகிற ஒரு அவல நிலையை பார்க்கிறோம். நீங்கள் பாருங்கள், எல்லா கோயில்களிலும் வெள்ளிக்கிழமைன்னா ஒரு ஸ்பெஷல் டே. நீங்களே பார்க்கலாம், வெள்ளிக்கிழமைன்னா பெரும்பாலும் கோயில்கள்ல பிரமத வழிபாட்டு தலங்கள்ல விழா நடக்கும். வாராந்திர வெள்ளிக்கிழமைன்னா அவர்களுக்கென்று ஒரு ஃபங்க்ஷன். இது எப்படி வந்தது தெரியுமா? ஆரம்பத்தில் இஸ்லாமியர்கள் இந்நாட்டை ஆளுகிற பொழுது அரசு விடுமுறையாய் வெள்ளிக்கிழமையை வைத்திருந்தார்கள். தலைமுறை எப்படி மாறுதுன்னு பாருங்க. அப்போ கவர்மெண்ட் ஹாலிடே, வாராந்திர அரசு விடுமுறை நாள் வெள்ளிக்கிழமை. இப்ப கோயில் நிகழ்ச்சியா வெள்ளிக்கிழமை வைப்போம், கிறிஸ்தவ மதம் சார்ந்த நிகழ்ச்சியா வெள்ளிக்கிழமை வைப்போம். பிறகு ஆங்கிலேயன் வந்ததற்கு பிறகு அரசு விடுமுறையா அவனுடைய நாளா ஞாயிற்றுக்கிழமையாய் மாற்றுகிறார். சமூகம் எப்படியெல்லாம் நம் கரங்களில் இருந்து கல்வி அகற்றப்பட்டதற்கு பிறகு நம்முடைய தலைமுறையே மற்றவரிடத்திலே கையேந்தி நிற்க வேண்டிய சூழலுக்கு நாம் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தில், இந்த நாட்டில் எவ்வளவு தூரம் பாடாய்படுத்தப்படுகிறார்கள். கல்வி இல்லாததன் விளைவுதான். சமீபத்தில் படத்தினுடைய திருட்டுத்தனமா சில காட்சிகள் எல்லாம் வெளியாச்சு. அந்த படத்தில் சில காட்சிகள் காட்டப்படுகிறது. இவன் பின்னால் ஒரு பெருங்கொண்ட கூட்டம் போகுது. எப்படி போகிறார்கள்? இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் வெக்கமே இல்லாமல் சொல்லுகிற அவல நிலையை பார்க்கிறான். எனக்கு அவரைத்தான் பிடிக்கும், அவரைத்தான் பிடிக்கும்னு என் புருஷனுக்கே தெரியும் அப்படின்னு கெக்கப்பக்கன்னு சிரித்துக் கொள்வதை பார்க்கிறான். சில பிள்ளைகள் வற்புறுத்துகிறார்களாம், அவனுக்கு ஓட்டு போடலைன்னா கல்லெடுத்து மண்டையை உடைச்சிருவேன். அவ்வளவு தூரம் சமூகம் ஒரு சினிமா கூத்தாடியை விரும்புவதை பார்க்கிறான். அவன் என்ன செய்யறான்? நம்மளை டேமேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தீவிரவாதிகள் மதுரையில் இருக்கிறார்கள் என்று படம் எடுக்கிறான். தீவிரவாதிகள் மதுரையில் இருக்கிறாங்க. எப்படி படம் எடுக்கிறான்? தீவிரவாத காரியம் நடைபெறுகிற பொழுது திருட்டுத்தனமா சில வீடியோக்கள் எல்லாம் கசிஞ்சிச்சு. அந்த கூறுகட்ட படத்தில் இருந்து காட்சிகள் அதிலே காட்டுகிறான். தீவிரவாத காரியத்தை செய்கிற பொழுது பள்ளிவாசலில் இருந்து அல்லாஹு அக்பர் என்று சப்தம் வருகிறது. இங்க ஒரு கொலை அரங்கேறுகிறது ஒரு முஸ்லிம் மூலமா. அது எப்படி வெட்டணும் அப்படின்றத பதிய வைக்கிறா. நீ ஒரு குண்டு வைக்க போறியா, யாரையும் கொலை செய்ய போகிறாயா, பாங்கு சொல்லுகிற பொழுது நீ அந்த காரியத்தை செய்யணும். சமீபத்திலே வெளியாக இருக்கிற அந்த படத்தில் காட்சியாய் வைக்கிறார். இது மாதிரி நம்மை பாடாய்படுத்தி துன்புறுத்தி இன்றைக்கும் கூட ஏதாவது ஒரு இடத்தில் குண்டு வெடிக்கிறது என்று சொன்னால், தீவிரவாத காரியம் அரங்கேறுகிறது என்று சொன்னால், முஸ்லிம்களின் பெயர்கள் அங்கே முதன்மையாயிருப்பதை பார்க்கிறோம். தாடி வைத்தவன் தான் ஏதோ ஒரு முஸ்லிம் பெயரை கொண்டு வந்து, ஒரு அரபி பெயரை கொண்டு வந்து நம்மை கேவலப்படுத்தி அவமானப்படுத்துகிற சூழலை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் தீர்வு என்ன? இன்னமும் பாருங்கள், நம்முடைய வழிபாட்டு தலங்களை எல்லாம் அபகரிக்கிறான். எல்லா இடங்களிலும் காசி, மதுரா போன்ற இடங்களிலே முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்கள் அபகரிக்கப்படுகிறது. எங்களுடைய டார்கெட் லட்சியம் என்கிறார். இத்தனை ஆயிரம் பாபர் மஸ்ஜித் போன்ற பள்ளிவாசல்களாய் திகழ்கிற இத்தனை ஆயிரம் பள்ளிவாசல்களை நாங்கள் டார்கெட் வைத்திருக்கிறோம். நம் பொருளாதாரங்களை எல்லாம், நம் முன்னோர்கள் கட்டிய பள்ளிவாசல்களை எல்லாம் அபகரிக்கிறார். இதனுடைய தொடர்ச்சி தமிழகத்திற்கும் வருகிறேன். நம்முடைய முன்னோர்கள் பள்ளிவாசல்களுக்காக, மதரசாக்களுக்காக, இறந்தவர்களை அடக்கம் செய்ய இருக்கிற கபிரிஸ்தானுக்காக சொத்துக்களை கொடுக்கிறார்கள். இதற்கு வக்ஃப் சொத்துக்கள் என்று பெயர். வக்ஃப் சொத்து. இந்த வக்ஃப் சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கிறார். மதுரையில் இருக்கிற சிம்மக்கல், நெல்பேட்டை, முஸ்லிம்கள் கணிசமாக வாழ்கிற கோரிப்பாளையம் பகுதிகளில்
பெரும்பாலும் வக்ஃபு சொத்து தான். இது எதோடு இப்பொழுது லிங்க் ஆகிறது? அரசு அதை கையகப்படுத்தி வழிபாட்டு தலங்கள், பிரமத வழிபாட்டு தலங்களோடு அதை லிங்க் செய்கிற அவல நிலையை பார்க்கிற எத்துணை பாதிப்புகள். இதற்கெல்லாம் தீர்வு என்ன? கையில ஆயுதத்தை நீ தூக்கக்கூடாது, கையிலே புத்தகத்தை நீ தூக்க வேண்டும். மெக்கே என்பவர் பிரெஞ்சை சார்ந்த ஒருவர், அவர் திட்டமிடுகிறார். எவ்வளவு பயங்கரமா அவங்கள வேலை பார்க்கிறாங்க பாருங்க. நான் இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே, இன்னும் பல மாநிலங்களிலே பள்ளிக்கூடங்களை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். ஒருவன் அவனுடைய உடல் அது இந்தியனாயிருக்கலாம், அவனுடைய தோல் அது இந்திய தோலாயிருக்கலாம், ஆனால் அவனுடைய நடவடிக்கையா நாங்கள் உருவாக்குகிற அந்த மெமரி சிப்பாகத்தான் இருக்கும் என்று முடிவெடுத்து முதலில் கையில் எடுத்த ஆயுதம் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள். தமிழகத்தில், இந்தியாவில் அதிகமான பள்ளி கல்லூரிகள் இருப்பது கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு உரியதுதான். அதே போன்று சாதித்து காட்டுகிறார்கள். இவன் 4 வயசுல பள்ளிக்கூடத்துக்கு போவான், 20 வயசுல வெளியேறுவான். 15 ஆண்டு கால டார்கெட் இலக்கு. 5 வயசுல விதைய போடுறது, 20 வயசுல ரிட்டர்ன் ஆகிறது. பிறகு அவனை ஒரு பெருமாளாய் உருவாக்கி டைரக்டா அமெரிக்காவிற்கு அனுப்புவது. இது அவர்களுடைய வேலை. பிறகு 1910-20களிலே இந்து ராஷ்டிரியத்தை உருவாக்க வேண்டும் என்று விதை போடுகிறார்கள். இன்றைக்கு மத்தியில் இருக்கிற மோடி அரசாங்கம் முஸ்லிம்களை நசுக்குகிறது என்று சொன்னால் அவன் சமீபத்தில் வந்த காரியம் எல்லாம் அல்ல. 100 ஆண்டு கால திட்டம். நம்ம என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு படிச்சுட்டா நாளைக்கு நான் ஒரு பெரிய ஆள் ஆயிரணும். திட்டம், பிளானிங். உலக அளவிலே 100 ஆண்டு கால திட்டத்தை அவன் உருவாக்குகிறான். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், அவனுடைய இலக்கு இந்தியாவை இந்து நாடாக மாற்ற வேண்டும். போடப்பட்ட விதை எப்பொழுது? 1920களிலே அவன் கையில எடுக்கிறான். கிறிஸ்தவ மிஷனரிகள் பள்ளிக்கூடங்களாய், கல்லூரிகளாய் எப்படி உருவாக்கினார்களா, நாமும் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளை உருவாக்குவோம். நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அரசு துறைகளில் இருக்க வேண்டும், மாவட்ட ஆட்சியர்களாய் இருக்க வேண்டும், உயர் நீதிமன்றத்தில் இருக்க வேண்டும், உச்ச நீதிமன்றத்தில் இருக்க வேண்டும். சாதித்து காட்டிவிட்டார்கள். நீங்க உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற தலைமை நீதிபதிகள், தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் அவர்கள்தான். நாம 2026 தான் ஸ்கூல் ஓபன் பண்ணலாமா, காலேஜ் ஓபன் பண்ணலாமான்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவன் எல்லாம் முடிச்சுட்டானே, முடிச்சு அங்கங்க செட்டில் ஆகி அவரவர் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். நீ நம்ம ஸ்கூல் ஓபன் பண்ணா என்ன, பண்ணலன்னா என்ன? எவ்வளவு பின்தங்கிய சூழலில் இருக்கிறோம் என்று பாருங்கள். ஏன் இப்பதான் நம்ம ஒரு விழிப்புணர்வு அடைஞ்ச மாதிரி தெரியுது. அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும் சொல்லுவாங்க. அல்லாஹ் காப்பாத்தன. இதற்கு பிறகும் ஒரு கல்வியிலே, சூழலிலே ஒரு திட்டமிடுதல் சரியாக இல்லாவிட்டால் நம்முடைய நிலைமை கேள்விக்குறிதான். பத்ர் யுத்தம் நடக்கிற இந்த பத்ர் யுத்தத்தில் எதிரிகள் கைப்பற்றப்படுகிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு அதிகப்படியான வெற்றி கிடைக்கிறது. நபிகளார் போட்ட ரூல்ஸ் என்ன தெரியுமா? யாருக்கிட்ட 4000 திர்ஹம், 4000 ரூபாய் பணம் இல்லையா, நீ கற்ற கல்வியை என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போ. அப்பவே திட்டம் போடுறாங்க. பசிதான், பட்டினிதான், கொடுமைதான். 4000 ரூபாய் தந்தே ஆகணும். பணம் இப்ப வரும், நாளைக்கு போகும். ஆனா நபிகளார் போட்ட திட்டத்தில் முக்கியமான திட்டம், கைதிகளாய் கைப்பற்றப்படுகிற நீங்கள் பணம் இல்லாவிட்டால் கல்வியை கற்றுக் கொடுங்கள் என்று அந்த இடத்தில் ஒரு தூரநோக்கு பார்வையை செலுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். எல்லா இறை தூதர்களும் கல்வியாளர்களாய் திகழ்ந்திருக்கிறார்கள்.
இன்றைக்கு உலக அளவிலே கட்டிடக்கலையிலே டைல்ஸ், பளிங்கு கற்கள், மார்பிள்ஸ் இவர்களுக்கெல்லாம் சொந்தக்காரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். மார்பிள்ஸ் இல்ல, டைல்ஸ் இல்ல அப்படின்னா இன்றைக்கு கட்டடம் கட்ட முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. அலங்காரம் செய்கிற பொருட்களில் முதன்மை பொருளாய் இருக்கிறது. உலகத்தில் முதலாய் பளிங்கு கற்களை, மார்பிள்ஸ் கற்களை சுலைமான் நபிக்கு இறைவன் வழங்கினான். பொருளாதாரம், காமர்ஸ் குரூப் எடுக்கிறோம், அக்கவுண்டன்சி குரூப் எடுக்கிறோம். இதனுடைய மூல கர்த்தா, இதனுடைய ஃபண்டமெண்டல் போடப்பட்டது யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், யூசுப் நபியாகவும் இருந்தார், அவர் ஒரு பொருளாதார வல்லுநராய் இருந்தார். முஸ்லிம்கள் தான் வியாபாரத்தில் மற்றவர்களுக்கு வியாபாரம் என்றால் என்ன, பொருளாதாரம் என்றால் என்ன கற்றுக் கொடுத்தவர்களே முஸ்லிம்கள் தான். அதனால தான் இந்த கடலோர பகுதிகளில் இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சை, நாகப்பட்டினம் அவங்க வைக்கிற மளிகை கடை தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு, ஏன் உலகம் ஃபுல்லா இருக்கு. மளிகை கடையிலே பொருளாதார நிபுணர்களாய் திகழ்ந்தவர்கள் முஸ்லிம்கள். நம்முடைய வாழ்க்கையில் ரத்தின சுருங்க சொல்வதாக இருந்தால், இனிமேலும் நாம் விழிப்படையாவிட்டால், ஒன்று நம் சமூகம் அதல பாதாளத்திற்கு செல்லும், இரண்டாவது நம்முடைய இஸ்லாமிய மார்க்க கடமைகளை செய்ய விடாமல் பாசிசத்திலே இருக்கிற அந்த பயங்கரவாதிகள் நம்மை கொடுமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இதற்கான தீர்வு என்ன? கையிலே மொபைல் போன்களை தூக்காமல், தேவையில்லாத காரியங்களில் மூழ்கி கிடக்காமல் கல்வியை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற பொழுதே என்னுடைய பிள்ளையை சிறப்பான ஒரு அரசு வேலை வாய்ப்புகள் நிறைந்த ஒரு அரசு துறையில் அவனை நான் அமர வைப்பேன், கலெக்டராய் ஆக்குவேன், அவனை நான் வக்கீலுக்கு படிக்க வைத்து, லா படிக்க வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு நபராய் உருவாக்குவேன் என்கிற ஒரு தூரநோக்கு திட்டமிடுதல் நமக்கு இருந்தே ஆக வேண்டும். சமுதாயத்தார் பாறைகளை குடைந்து வீடுகளை கட்டுகிற வேலையை செய்தார்கள். நீங்கள் பார்க்கலாம், கீழக்கரை பகுதியிலேயோ அல்லது விருதுநகர், சிவகாசி பகுதியிலேயோ நீங்க போய் பார்த்தீர்கள் என்றால் 700 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கல் பள்ளிவாசல் இருக்கிற, கல்லால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் பார்க்கலாம். இதற்கெல்லாம் ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டுலையோ ஒரு ஆர்கிடெக்சர் அந்த துறையிலையோ நபிமார்களை இறைவன் முன்னுதாரணமாய் ஆக்கியிருக்கிறார். ஆரம்ப காலகட்டத்தில் வீடுகளை கட்டுகிற துறையில் முஸ்லிம்கள் தான் முன்னணியிலே இருந்தார்கள். இஸ்லாம் நீ படி, கல்வியை படி, கல்விக்காக போராடு என்று நம்மை அவ்வளவு தூரம் வலியுறுத்துகிறது. ஆனால் ஒரு இலக்கில்லாத, ஒரு இறை வேதத்தில் நீ படி என்று சொல்லப்படாத, இறைவனால் கட்டளையிடப்பட்டு நீ படிக்க வேண்டும், அப்பொழுதுதான் சிறந்தவன் என்றெல்லாம் கூறப்படாத எவ்வளவோ பேர் கல்வியிலே சிறந்து விளங்குகிறார்கள். ஆனால் இறைவன் சொல்கிறான், குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். கல்வி கற்றவர்களும் கல்வி கல்லாதவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். நீ படிக்க வேண்டும் இஸ்லாமியனே, இஸ்லாமிய இளைஞனே, முஸ்லிமே, நீ படிப்பில் முன்னேறு. எவனோ உன் மீது அவதூறை சுமத்தினாலும் சாக்கடைகளை தெளித்தாலும் உன் கல்வியால் பதிலடி கொடு என்று இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு வலியுறுத்துவதை பார்க்கிறோம். இறுதியாய் ஒரே ஒரு செய்தி, யார் படிக்கிறாரோ அவர் படிக்கிற பொழுது மார்க்க வரம்புகள், ஏனென்றால் எல்லாரும் வெறும் கண்ணோடு தான் பார்ப்பான். ஒரு காஃபிராய் இருக்கிறார், ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறார், அவனுக்கு ஹலால் ஹராம் என்கிற எந்த சட்டமும் கிடையாது, அவன் வெறும் கண்ணால பார்க்கலாம். ஆனால் நாமோ இஸ்லாம் என்கிற கண்ணாடியை அணிந்துதான் பார்க்க வேண்டும். இந்த கண்ணாடியை போட்டா தான் உங்களுக்கு தெரியும் இது ஹலால், இது ஹராம்.
நாம் படிக்க வேண்டும், கல்வியை தேட வேண்டும். கல்வியை படிப்பதற்காக எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும், அதெல்லாம் சரிதான். ஆனால் ஹராம் கலந்து விட்டால் இறை உதவி கிடைக்காது. ஏன்னா மற்றவெல்லாம் கல்வியை படிக்கிறதா இருந்தா இந்த உலகத்திற்காக மட்டும் படிப்பான், உலக பொருளாதாரத்தை மட்டும் தேட படிப்பான். நாம் அப்படி கிடையாது. நாம் முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள். நமக்கு இந்த உலகம் மட்டும் இலக்கு கிடையாது, மறுமையும் சேர்த்து இலக்கு. நாம ஒரு படிப்பை தேர்வு செய்வதாக இருந்தாலோ, ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலோ, அமர வைக்கப்பட்டாலோ, ஒரு அரசு துறையை நாம் தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலோ, நம்மால் இயன்ற வரைக்கும் இறைவனின் கோபத்திற்கு உள்ளாகாத வகையில் அந்த படிப்பை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அந்த வேலைகளில் நாம் ஈடுபட வேண்டும். இஸ்லாமியர்கள் ஒரு பிகாம் எம்காம் படிக்கிற மாணவர்களாக இருந்தால் அவங்க சிந்தனை முழுசா வங்கிக்கே போகிறது. பிகாம் படிச்சு எப்படி வங்கியில வேலை பார்க்காம இருக்கிறது, எம்காம் படித்து விட்டு எப்படி வங்கி தொழில் செய்யாமல் இருப்பது, அது அல்லாம 100 இருக்குது. வங்கியில் வேலை பார்த்தால் என்ன சம்பளம் பெற முடியுமா, அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையிலா அல்லது அதை விட அதிகமான வகையிலா பிகாம் படித்தவர்களுக்கு, எம்காம் படித்தவர்களுக்கு, அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல எடுத்தவர்களுக்கு ஏராளமான வேலைகள் இருக்கிறது. நமக்கு இந்த உலகம் சிறைச்சாலை மாதிரி தான். ஹராமை தேர்வு செய்து விடக்கூடாது. இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்து அல்லாஹ் தன் தூதருக்கு ஏராளமான அறிவுரைகளை கூறுகிறார். அந்த தூதர்களின் தோழர்கள் கல்விக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் ஏராளமான மொழிகளை கற்றிருக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அந்த கல்விக்கு ஒருபோதும் தடை விதித்ததில்லை. மார்க்க கல்வியோடு சேர்த்து உலக கல்வியையும் உயர்த்தத்தான் பார்த்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இறை உதவியும் இறைவனின் அருளும் இஸ்லாம் எதை அனுமதிக்கிறதா அந்த பாதையில் செல்லுகிற பொழுது நிச்சயம் நமக்கு கிடைத்தே தீரும். இதை ஆழமாய் பதிய வைத்துவிட்டு, மளிகை கடை வைப்பதற்கு முஸ்லிம்களில் ஆள் இருக்கிறார்கள், பரோட்டா மாஸ்டருக்கு முஸ்லிம்களில் ஆள் இருக்கிறார்கள், டீ மாஸ்டராய் இருப்பதற்கு முஸ்லிம்களில் ஆள் இருக்கிறார்கள். ஆனால் நம்மை போன்ற இளைஞர்கள் தான், மாணவர்கள் தான் அரசு துறையில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளிவாசல்ல இருந்து நீங்க வெளியே போகும்போது ஒரு திட்டத்தோடு தான் போக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா அல்லாஹ் கிட்ட இன்னையிலிருந்து துஆ செய்ய ஆரம்பிப்பேன். இறைவா, நான் சமூகத்திற்கு பணி செய்கிற வகையில் ஒரு பொதுநலவாதியாக ஏதாவது ஒரு அரசு துறையில் நான் அமர்ந்தே தீருவேன். அதற்காக என்ன தேர்வுகள் எழுத வேண்டுமோ, என்ன படிப்பை படிக்க வேண்டுமோ, அதை என் தூதர் சொல்லிக் கொடுத்தபடி நான் பிளானிங் செய்து திட்டமிட்டு நான் அதை செய்வேன் என்பதை சபதமாய் ஏற்று இங்கு வந்திருக்கிற அனைவருமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சாராரா மதுரையை சார்ந்தவர்கள் அரசு துறையில அமர்ந்தார்கள் என்கிற ஒரு லட்சியத்தை நாம் உள்ளத்தில் ஆழமாய் பதிய வைத்துக் கொண்டு ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் கேட்க மறக்காதீர்கள். வக்குர் ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. இறைவனை நம்பாதவர்களுக்கெல்லாம் ஞானம் இருக்கிறது, இறை மறுப்பாளர்களுக்கெல்லாம் ஞானம் இருக்கிறது, காஃபிருக்கெல்லாம் ஞானம் இருக்கிறது. அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுகிற நமக்கு அந்த ஞானத்தை தராமல் அல்லாஹ் விட்டு விடுவானா? உறுதியாய் இருந்தால் கண்டிப்பாய் அல்லாஹ் கொடுப்பான். இறைவா, யார் யாருக்கெல்லாமோ ஞானம் கொடுக்கிற இறைவா, எனக்கு கணிதத்திலே ஞானம் கொடு, அறிவியலிலே ஞானம் கொடு, அக்கவுண்டிலே ஞானம் கொடு என்று அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்துவிட்டு நம்முடைய படிப்புகளை நாம் தொடர ஆரம்பித்தால், நம்முடைய திட்டமிடுதலை அமைத்துக் கொண்டால், கல்வியிலே பின்தங்கி இருக்கிற இஸ்லாமிய சமுதாயம்
நிச்சயமாய் அவர்கள் ஓங்கி உயர்வார்கள். அப்படி அவர்கள் உயர்கிற பொழுது நம்மை யாரும் தீவிரவாதிகள் என்றா, பயங்கரவாதிகள் என்றா, சொத்துக்களை அபகரித்து நம் பொருட்களை எடுத்து செல்கிற நிலைக்கோ, நம்மை ஏளனப்படுத்தி அவமானப்படுத்துகிற ஒரு நிலைக்கோ நாம் தள்ளப்பட மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். கல்வியை இழந்துவிட்டால் மானம் போகும், மரியாதை போகும், சுயமரியாதை இழக்கப்படுவோம். இந்த நாட்டிலே வாழ்வதற்கே வழி இல்லாமல் அடித்து விரட்டப்படுவோம். நம்மை அடித்து விரட்ட நினைப்பவர்களுக்கு, நம் மார்க்கத்தை ஒழிக்க நினைப்பவர்களுக்கு, இஸ்லாமியர்களை நசுக்க நினைப்பவர்களுக்கு நம்முடைய சிறந்த கல்வியால் நாம் பதிலடி கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குல்லாஹ் கைரா. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.